வணக்கம் 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 உறவுகளே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து அப்பாவை பசங்களை ஸ்கூல்லேயும் ஸ்டாண்ட்லேயும் விட்டுட்டு வரும்போது நான் வந்து இந்த 20 ரூபாய் பொருள் கடை இருக்கும்ல, அங்கே தான் ரொம்ப நாளாக எனக்கு போகணுன்னு ஒரு ஆசை. இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிச்சு. அதனால் சரி இன்றைக்கி எனக்கு பொருட்கள்லாம் வாங்கணும், சரி அதெல்லாம் போய் இடம் தான் இருக்கும்ல அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போனது. இந்த கூடையும் அங்கே தான் வாங்கினேன். இதுவும் 20 ரூபாய் தான். இப்போ என்ன வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். இது வந்து பசங்களுக்காக வாங்கினேன். சும்மா இந்த லைசரு ஷார்ப்னரு இது மாதிரி எதனா போட்டு வச்சுருக்கேன். 10 ரூபா தான். இது ஒரு டப்பாவோட விலை 10 ரூபா தான். 2 வாங்கிட்டு வந்த ஆளுக்கு ஒன்று, 2 பேருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த கேஸ் மேலே வைக்கிற ஸ்டாண்டு. இதுவும் 20 ரூபாய். இது நல்லா இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது அங்கே வாங்கினது தான். இதுவும் ஓகேவா. நான் என்ன பொட்டு வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்ஸு தான் வாங்கினேன். 2 பட்ஸு, ஒன்று 10 ரூபா தான். 2 வாங்கிட்டு வந்தேன் 20 ரூபாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோபுர பொட்டு, நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இது மாதிரி பொட்டுலாம் வைக்கிறதே இல்லை. சரி இப்போ தான் திருப்பி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பாவுக்கு எனக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். 2 வாங்கிட்டு வந்தோம். ஒன்று 10 ரூபா, 2 20 ரூபாங்க வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த கலர் பொட்டு தான். தெரியுதா? 20 ரூபாய். இது ஒரு அட்டை இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பொட்டு 40 பொட்டு இருக்கும். இதுவும் 20 ரூபாய் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ ஒரு சின்ன ஆசை பார்க்கும்போது ஸ்கூல் போன ஞாபகம். அதனால இதுவும் அப்படி தான், ஸ்டோன் போட்டு தான். இதெல்லாம் நான் வைக்கிறதே கிடையாது, எப்பவுமே நான் வச்சது கிடையாது. அதனால ஒரு சின்ன ஆசைக்காக வாங்கிட்டு வந்துருக்கேன். பாப்பாவுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்த வரைக்கும் சின்ன பொட்டு, இந்த ஐலைனரில் தான் குட்டி குட்டியாக ஒரு பொட்டு ஒன்று வச்சுட்டு போவாள். இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டா 12th. அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளாக் கலர் பொட்டு தான் நாங்கள் நிறையா தான் யூஸ் பண்ணுவோம். நானும் ஸ்கூல் போன டைம்லேருந்து குட்டி குட்டி ஐடெக்ஸ் பொட்டு தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அது இப்போ நிறைய கிடைக்கிறது இல்லை. அதனால் தான் வாங்கிட்டு வந்து சரி எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. பாப்பாவுக்கு கொஞ்சம் சின்னதும் எனக்கு அதே சைஸில் பிளாக்ல ஒரு பெரிய பொட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மெயினான விஷயம், இது அங்கே கிடைக்கும் அப்படின்றதே நான் எதிர்பார்க்கல. அப்படி ஒரு கிடைச்சது தான் இது. ஏன்னா இது நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும், இல்லைன்னா இந்த பூஜை பொருட்கள் விற்கிறாங்கல்ல அங்கே தான் கிடைக்கும். ஜவ்வாது இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாசனையாக இருக்கும், தெய்வீக மனம் தரும்னு சொல்லிட்டு நான் இதை பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணுவேன். இது அங்கே கிடைக்கவே 10 ரூபான்னு தான் கொடுத்தாங்க ஒரு டப்பா. நான் இது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சாம்பிராணி போடும்போது வீடு தொடச்சிட்டு சும்மா தண்ணியில் கலந்து தெளித்து விட்டு வந்தாலும் வீடு வாசனையாக இருக்கும். சாமிக்கு பூ போடும்போதும் சாமிக்கு வைக்கிற பூவில் லைட்டாக அப்படி தூவிட்டிங்கன்னா கூட பூஜை ரூமே மனமாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இது விளக்கேற்றும் போது எப்போவுமே அந்த தெய்வீக மனம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வரதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 10 ரூபா தான். எம்ஆர்பி ரேட் போட்டால் 25 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு 10 ரூபா தான் கொடுத்தாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இதை வந்து சாம்பிராணியில் எப்படி போடுறது அப்படின்றதே நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு நாள் போடுறேன். பார்க்கலாம். இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாம். நன்றி உறவுகளே.